சரி, இப்போ இங்கே என்னென்ன விவசாயம் செய்கிறாங்க? இங்கயா கவுப்பி, பயிறு, சோளகங்கள், நெல்லும், நெல், நிலக்கடலை. இப்போ என்னதுக்கு கொத்திட்டு இருக்கிறீங்க? இது நாட்டி இதை கொத்திட்டு இருக்கிறோம். ஊரோடு உறவாட நாம் உங்களை தேடி வருகிறோம். நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால், குருநாகல் மாவட்டத்தில் கல்கமுவையில் ஒரு கிராமத்துக்கு தான் வந்திருக்கிறோம். பாருங்கள் எப்படி சுற்றுச்சூழல் ரொம்ப அழகாக்கிது. என்ட்ராகக்குள்ளேயே ஒரு குளத்தை பார்க்குறோம். அந்த குளத்தில் பாருங்கள் எப்படி மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, ரொம்ப சீனரியான ஒரு அழகான ஒரு பிளேஸ். சரி, இந்த ஊரில் ரொம்ப இல்லை, ஒரு 400 குடும்பங்கள் தான் வாழ்கிறாங்க. ஒரு குட்டி கிராமம். சரி, உங்களை கூட்டிகிட்டு போகிறோம், வாங்க. இப்படி எவ்வளோ அழகா பசுமையாக இருந்தாலும் அந்த மக்களோட பேசுகிற நேரம் அங்கே அவலங்களும் துயரங்களும் நிறையவே இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கொண்டோம். இந்த விவசாய பூமியோட போராடுற இந்த மக்களுக்கு தேவையான வசதி இல்லை, பயிர்களுக்கு தண்ணி வசதி இல்லை. சரி, இப்போ இங்கே என்னென்ன விவசாயம் செய்கிறாங்க? இங்கயா கவுப்பி, பயிறு, சோளகங்கள், நெல்லும், நெல், நிலக்கடலை. இப்போ என்னதுக்கு கொத்திட்டு இருக்கிறீங்க? இது நாட்டி இதை கொத்திட்டு இருக்கிறோம். தண்ணி இல்லை, கஷ்டம் தான். மரவள்ளி கிழங்கு என்ன மரவள்ளி கிழங்கு. தண்ணிக்கு என்ன பண்ணுவீங்க? இப்போ தண்ணிக்கு கஷ்டம் தான். இந்த மழை வரங்காட்டி ஒன்றும் செய்ய வழி இல்லை, தண்ணி இல்லை. இந்த கிணத்தால் 300 குடும்பங்கள்லாம் பாய்க்கிறோம். ஆனாலும் இந்த மழை காலத்துக்கு மட்டும்தான் தண்ணியை பாய்க்கலும். கோடை காலத்தில் ஒரு குடம் தண்ணியாவது இருக்கிறதுக்கு வசதி இல்லை போகிறது. அதனால மிச்சம் சிரமப்பட்டு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போய் தான் தண்ணி எடுத்து வருவாங்க. காட்டுக்கு பக்கத்தில் வாழ்கிற இந்த மக்கள் தங்களோட பயிர்ச்செய்கைக்கு வனவிலங்குகளால், குறிப்பாக யானையால் ஏற்படுற பிரச்சனை எப்போவுமே வரும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்போடையே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான ஏற்பாட்டோடையும் வாழ்கிறாங்க. ரைட், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யானை வார நேரம் இந்த மேலே இருந்து இந்த குடிலில் இருந்து தான் யானையை விரட்டுவாங்க. இப்போ யானை குடில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது விவசாய பூமியில் இந்த மாதிரி பரவலாக நிறைய இடங்களில் நீங்கள் பார்க்கலாம். இது ஒன்று இல்லை, இந்த மாதிரி ஒரு 50க்கு மேலே நாங்கள் இந்த ஊரில் கண்டோம். ஜாகம மக்கள் எதிர்கொள்கிற முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்று தான் வறுமை. அந்த போராட்டத்துக்குள்ளேயும் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஜாகம ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கிறோம். இது கிட்டத்தட்ட 80 பிள்ளைகள் தான் இங்கே படிக்கிறாங்க. 2 கட்டடம், ரொம்ப கஷ்டமாக. அங்கே பாருங்கள், மரத்துக்கடியிலலாம் அவங்க படிக்கிறாங்க. சின்ன ஸ்கூல், நிறைய குறைபாடுகள் இருக்குது. மாணவர்கள் தளபாடங்களை மாறி மாறி பாவிக்கக்கூடிய நிலைமை இருக்குது. இங்கே உள்ள ஊரில் உள்ள மக்களும் பெரிய பொருளாதார வசதி இல்லை. இதனால் இந்த பாடசாலையில் கல்வி அடையும் மட்டத்துக்கு பெரிய ஒரு தடையாக இந்த வளங்கள் காணப்படுவதால் இதை இயலுமான வரை கூடிய அளவு சீக்கிரம் எங்களுக்கு இதை பெற்று தந்தால் பெரிய உதவியாகிக்கும். விளையாட்டு உபகரணங்களும் எங்களுக்கு எந்த விதமான உபகரணங்களும் இல்லை. பிள்ளைகளுக்கு விளையாடக்கூடிய நாங்கள் பக்கத்து ஸ்கூலில் இருந்தால் இன்றைக்கும் கூட நாங்கள் கடன் எடுத்துக்கொண்டு வந்துக்கிறோம். பிள்ளைகளை இணைப்பாட விதானங்கள் மூலமான பிள்ளைகளை நாங்கள் முன்னேற்றத்துக்காக பாரிய தடையாக இருப்பது இந்த வளப்பற்றாக்குறை தான். ஜாகம கிராமத்தை அண்டிய பகுதியில் இருக்கிற ஒரு பள்ளிவாசலோட தோற்றம் தான் இது. பிரதான பள்ளிவாசலில் கூட பிள்ளைகள் ஒரு சிறிய கட்டடத்துக்குள்ளே தான் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறாங்க. இந்த நாங்கள் இருக்கக்கூடிய இந்த சின்ன வட்டத்துக்குள்ளால தான் நாங்கள் எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொள்வது. பிள்ளைகளுக்கு சில சந்தர்ப்பங்களில் இருக்கிறதுக்கு கூட நெருக்கடியான ஒரு அமைப்பு இருக்கிற இந்த மதரசாவை தான் நாங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறது. எப்படி கஷ்டம் இருந்தாலும், எந்த சவால் இருந்தாலும் நமக்கும் ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மக்கள் தான் கல்கமுவ ஜாகம மக்கள். நீங்களும் போய் பாருங்க அந்த மக்கள் எப்படி வாழ்றாங்கன்னு. ஊரோடு உறவாட நாம் உங்களை தேடி வருகிறோம்.